இது தொடர்ந்து நாங்கள் பேசும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தேர்தல் சம்பந்தமாக வந்ததுனால அரசு அதிகாரிகள் எஸ்ஐஆர் இந்த மாதிரி தொடர்ந்து அரசு அலுவலருக்கு இந்த வேலைப்பளு அதிகமாக அவங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கு அரசு அலுவலர் நிறைய வேலை வந்துடுச்சு தேர்தல் சம்பந்தமா, அதனால் எங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாத சூழல் நாங்கள் இருக்கோம், கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், நாங்கள் ஏன்னா இது செயல்பட முடியுமான்லாம் எங்களுக்கு சத்தியமா தெரியலாம். ஏன்னா இந்திய வரைபடத்தை இல்லாத ஒன்று நம்ம போடு போடுறோம் பெரிய விஷயம் இல்லை. அந்த ஒரு சூழல்ல நாங்கள் பொறுமையாக இருக்கோம். தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு அண்ணன் விஜய் பதவி வச்சுட்டாரு, உள்ள வந்துட்டோம். அரசு அதிகாரி கரெக்டாக கூப்பிட்டாங்களா, சார் இந்த மாதிரி நீங்கள் மனு கொடுத்துருந்தீங்க, வாங்க சார் வேணும் பார்க்கணும் வாங்க சார் இருக்காங்க. சரி நாங்களும் வந்துட்டோம். இன்னைக்கு வணக்கம், நாங்கள் நெற்றிகன் நுகர்வோர் சங்கத்திலிருந்து பேசுகிறோம். என்னன்னா தேனி மாவட்டத்தில் தேவரம் அப்படின்ற ஒரு பேரூராட்சி இருக்கு. அங்க மஞ்சளா டேமுக்கு உள்ள ஒரு வனப்பகுதி, இது ஃபுல்லா வனம் தான். இந்த வனத்துல நிறைய 1000 ஓடைகளுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த வழி நாங்க வேறொரு வேலையா வரும்போது இன்னொரு ஓடை, பெரிய ஓடை போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கறாங்க, இந்த ஓடை எப்போ வந்துச்சு என்ன கேட்கும்போது, இந்த ஓடை இங்க டாக்குமெண்ட்ல கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட்ல கிடையாது, என்னப்பா சொல்றீங்கன்னு விசாரிக்கும் போது உண்மையிலே அரசாங்க ஆவணத்துல கிடையாது. இது எப்படி சொல்றதுன்னா, இந்தியா வரைபடம் உருவாக்கியிருப்பாங்கல்ல, அந்த காலத்துல இருந்தே இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்குமே இந்த ஓடைய இந்திய வரைபடத்தை காமிக்கவே இல்லை. அது அரசாங்கம் செஞ்சதப்போ இல்ல அரசு அதிகாரிகள் செஞ்சதப்போ அதான் நம்ம பேச விரும்பல. நம்ம கண்ணுக்கு பட்டுருச்சு. நம்ம ஒரு சமூக அமைப்புல இருக்கோம். நாங்க நெற்றிகன் நுகர்வோர் சங்கத்துல இருந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது சொன்னோன்னே அப்பதான் நாங்கள் சங்கம் நெற்றிகன் நுகர்வோர் சங்கத்துல இருந்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா, போய் அரசாங்க அதிகாரி கொடுக்கும்போது அரசாங்க அதிகாரி வாங்கி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, என்னது ஓட வரைபடத்தில் இல்லையா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆனா சம்பவத்தோட வீடியோ நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரே தொடர்ந்து பேச 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 அரசு அதிகாரிகிட்ட ஒரு 3-4 மணி தொடர்ந்து கொடுத்தோம். தேனி டிஸ்ட்ரிக்ட் சர்வேட்ட போய் பேசினோம், பெரிய தாசில்தார் பேசியிருக்கோம் வச்சிருக்கோம். இது தொடர்ந்து நாங்கள் பேசும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தேர்தல் சம்பந்தமாக வந்ததுனால அரசு அதிகாரிகள் இந்த எஸ்ஐஆர் இந்த மாதிரி தொடர்ந்து அரசு அலுவலருக்கு இந்த வேலைப்பளு அதிகமாக அவங்களும் சொல்லிட்டாங்க, சார் எங்களுக்கு அரசு அலுவலர் நிறைய வேலை வந்துருச்சு தேர்தல் சம்பந்தமா, அதனால் எங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாத சூழல் நாங்கள் இருக்கோம், கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், நாங்கள் ஏன்னா இது செயல்பட முடியுமான்லாம் எங்களுக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா இந்திய வரைபடத்தை இல்லாத ஒன்று நம்ம கோடு போடுறோம் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த ஒரு சூழல்ல நாங்கள் பொறுமையாக இருக்கோம். தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு அண்ணன் விஜய் பதவி வச்சுட்டாரு, உள்ள வந்துட்டோம். அரசு அதிகாரி கரெக்டாக கூப்பிட்டாங்களா, சார் இந்த மாதிரி நீங்க மனு கொடுத்துருந்தீங்க, வாங்க சார் வேணும் பார்க்கணும் வாங்க சார் அப்படின்ட்டாங்க. சரி நாங்களும் வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நாங்க அந்த டெவலப்டியில் இது என்ன சொல்லுவாங்கன்னா, கருவேப்பிலை முக்கு ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு இப்போ 47 வயசு ஆச்சு, எங்க அப்பாவுக்கு 70 வயசு ஆகும். எங்க அப்பாவுக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு இப்ப 90 வயசு ஆகும். அவரு சொன்ன சம்பவம், அவர் சின்ன பிள்ளை இருக்கும்போது இந்த ஓடை பெரிய ஓடையா இருந்துச்சா. அப்ப யாருமே இந்த ஓடை கண்டுக்கல. டாக்குமெண்ட்ல இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியல போல தெரியுது, இருக்கணும்னு தெரியல போல தெரியுது. பிடபிள்யூடி இதை கண்டுக்கல. அங்க செஞ்சு இப்ப சர்வே வந்து இப்ப சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த சர்வே பண்ற வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்க வாழ்த்துக்கள், அவங்களுக்கு நன்றியும் சொல்றேன். இவ்வளவு வெயில் வந்து இவ்வளவு எங்களுக்காக நாங்க தான் பொது சேவை செய்யறோம்னா அவங்க பொது சேவை செய்ய வந்துட்டாங்க. சந்தோஷம். இந்த மாதிரி அதிகாரிகள் இருந்தால் எங்களுக்கும் அடுத்தடுத்து பொது சேவை செய்யறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். இந்த ஓடையை மீட்டுறது மூலமா நீரின்றி அமையாது உலகு அப்படின்ட்டு வள்ளுவர் சொன்ன வாக்க நாங்க ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு கம்மா வச்சு நாங்க ஆரம்பிச்சு வைக்கிறோம். அடுத்து கண்டிப்பா மஞ்சள் டேமை தூர் வர்றதுக்கும் மஞ்சள் டேமை முழுசா சர்வே பண்ணி மஞ்சள் டேம் எவ்வளவு இடம் இருக்குன்றது இப்போ வரைக்கும் அரசு அதிகாரிகள் தெரியலன்றாங்க. கேட்டா 1க்கு 2, 3, 4 தவறா சொல்றாங்க. எது உண்மை தவறுன்னு தெரியல. அதையும் கூடிய விரைவில் கொண்டு வர்றதுக்கு கோர்ட்டு நாடி இருக்கோம். அதுக்கான வேலையும் கூடிய விரைவில் நடக்கும். இது போறாமே நாங்கள் பெரியவரத்தில் இருக்க நெற்றிகன் நுகர்வோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் ஒரு சங்கத்தின் சார்பாக தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எது வந்தாலும் எங்களோட செயல்பாடுகள் எல்லாமே எங்க சங்கத்துக்கு சேரும். நன்றி, வணக்கம்.